ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நைட்டி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. 4 பீஸுமே நம்ம வந்து தைச்சி கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு நைட்டி தைச்சி கொடுத்துருக்கோம். இந்த நைட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ண நைட்டி தான். இது நான் ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு 2 மந்த் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்போ பண்ணது. அவங்க சைஸ் பார்த்திங்கன்னா 4XL 5XL அந்த மாதிரி இருக்கும். நல்ல பாடியாக இருப்பாங்க. அதனால் நார்மலாக எடுக்கிற நைட்டி ஏதோ அவங்களுக்கு ரெடிமேட் பத்த மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே துணியை தான் தைப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு தான் அவங்க கேட்டாங்க. நம்ம அப்போ அவங்க அளவு ட்ரெஸ்ஸும் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ நம்ம தைச்ச அந்த அளவு ட்ரெஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நைட்டி கட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸ்டிச் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற பீஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் நைட்டி. இது அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததையும் தைக்க சொல்லிட்டாங்க. அடுத்த 3 நம்ம தைச்சி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதோட வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 5XL சொன்னோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இடுப்புக்கிட்ட அந்த இடம் சதை அதிகமாக இருக்கிறதுனால வந்து நார்மல் இதில் வந்து உட்காந்து ஏந்திருக்க முடியல அப்படி சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக அங்கே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நைட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நைட்டி வீடியோ வந்து டீட்டெயிலாக வேணுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயிலாக ஒரு நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு வீடியோ போடுறேன். நிறையா போட்டிருக்கேன். வேறு எதாவது மாடல் வேணுனாலும் சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக போடுறேன். இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம ரெடிமேடாக ஒரு நைட்டி எடுத்தால் என்ன லுக் இருக்குமோ அதே சேம் லுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டிசைனாக நார்மலாக ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த நைட்டியில். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க பிக் அனுப்பிச்சு அது தகுந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அதே சேம் மெத்தடில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்பவுமே அவங்க ஒன்று கேட்டு நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணால் தான் வந்து நம்ம ஒன்று கேட்டோம் நீங்கள் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் கஸ்டமர் என்ன பிக் அனுப்புகிறாங்களோ இல்லை ஒரு அளவு ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ சேம் அதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும். அதுக்கடுத்து அவங்க நெக்ஸ்ட் ஆர்டரை வந்து வெளியில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு தைச்சி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் தைக்கிற எல்லோ கலர் நைட்டி பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க கொஞ்சம் ஏஜ் பர்சன் தான், 50+ இருக்கும். அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, என் பொண்ணு மருமக எல்லாமே சொன்னாங்கம்மா, இது வந்து தச்சு மாரி தெரியல, அப்படியே ரெடிமேடாக கடையிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. நீ இது வரைக்கும் போட்டதுலேயே இந்த நைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குமா, நீ இதேமாரி தச்சு போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அவங்க வந்து சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா, மருமக பொண்ணு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதே மாதிரிலாம் எல்லாத்தையும் தச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம இதே மாதிரி தச்சு அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன நம்ம தச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லா பக்கமுமே அது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இதில் மிஸ்டேக் வராமல் யாருக்கும் இருக்காது இல்லைங்களா. டைலரிங் ஷாப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்ம பார்த்து தைச்சாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படி வரதான் செய்யும். மேக்ஸிமம் அது வராமல் நம்ம ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த நைட்டியை ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு அவங்க வந்து துணி வாங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபினிஷ் பண்ணி முடித்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ரொம்ப லென்த்தியாக நீங்கள் ஏதாவது டவுட் கேட்குறீங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1-2 வார்த்தைகளை பதில் சொல்ல முடியல அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சொல்ல முடியலை. எல்லாருக்கும் யார் மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் பண்ணிடுவேன். யாராவது ஒரு சிலருக்கு மெசேஜ் பண்ணலாம், சாரி மன்னிச்சிடுங்க. இப்போ அவங்களுக்காக தான் ஒரு 2-3 நாளாகவே ஒரே கமெண்ட்ஸாக தான் வந்துட்டுருக்கு. அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸ் நம்ம அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணாது சரி வராது, வீடியோஸ்லேயே சொல்லலான்னு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு, இல்லையா நான் டைலர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சம்திங் அது சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் அந்த டவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக
நீங்கள் கேட்குற கொஷினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பதில் சொல்கிறேன். என்ன கொஷின்னாலும் ஓகே. பர்சனல் கொஷின், டைலரிங் ஷாப் கொஷின், ஸ்டிச் பண்ணுற மாதிரி என்ன கொஷின் இருந்தாலும் சரி நீங்கள் கொஷின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம மெசேஜில் அந்தளவுக்கு பண்ண முடியல. இந்த மாதிரி வீடியோவை போடும்போது நான் கண்டிப்பாக உங்கள் நேமையும் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணீங்களோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நான் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சில பேர் கேட்பீங்க, இப்போ நான் தைக்கிற நைட்டிக்கு நான் என்ன அமௌண்ட் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 200 வாங்கியிருக்கேன். நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மி தான். பக்கத்துலேயே என்னோடய ஷாப் தள்ளி ஒரு 5-6 ஷாப் தள்ளி ஒரு அண்ணன் வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் தைப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டி மட்டும்தான் அதிகமாக தைப்பாங்க. நைட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க ஷாப் ஃபுல்லாகவே மெட்டீரியல் இருக்கும். நைட்டி அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க நைட்டியும் நிறையா இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க நைட்டி மெட்டீரியலுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100 rupees தான் வாங்குவாங்க. 100 rupees ஓகேவான்னு எனக்கு தெரியல. நம்ம இது வரைக்கும் வெளியில் யாருக்கும் இது தைச்சி கொடுத்துடல. இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணது பிறகு தான் நைட்டி தைச்சிட்ருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே மெட்டீரியல் சேல் பண்ணுறதுனால அது அவங்க 100 rupees ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நைட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராகலாம் வராது. ஒரு சில பேர் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து நைட்டி தைப்பாங்க. மற்றபடி நைட்டிஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம ஷாப்பில் வாங்கி இப்போ போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க மெட்டீரியல் அவங்களே சேல் பண்ணுறதுனால 100 rupeesக்கு அவங்க கம்மியாக வச்சுருக்காங்க. நம்ம சேல் பண்ணலை. அவங்க மெட்டீரியல் வாங்கி வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம தைப்போம். ஸோ அதனால் நான் 200 rupees வாங்குகிறேன். இல்லை அவங்க என்ன டிசைன் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அந்த என்ன டிசைன் கேட்டாலும் அந்த 200 rupeesல நான் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன். அதில் எக்ஸ்ட்ரா சார்ஜெலாம் எதுவும் கேட்குறதில்ல. இந்த அமௌண்ட்டு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு வேளை யாருக்காவது நைட்டி கடையில் போய் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேட்டு ஓகேவா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் இவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஷாப் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 0ல் இருந்தேன். எனக்கு சுத்தமாக அந்த நாலேஜெலாம் எதுவுமே இல்லை. தைக்க தெரியும், மற்றபடி வேறு கஸ்டமர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எதுவுமே இல்லை, தெரியாது. 0ல் தான் இருந்தேன். இப்போது ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த ட்ரெஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியுது, ஃபிக்ஸ் பண்ணவும் முடியுது. ஆனால் இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்கிறது, ஏதோ பிளான் பண்ணி இறங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த பிளானுமே இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன். ஓரளவுக்கு அதுலேருந்து நான் சரி பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் இறங்காதீங்க. ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லையா நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி, ப்ளவுஸ்க்கு என்ன ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், மற்றவங்க எப்படி வாங்குறாங்க, அப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ஷாப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தடுமாறி எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன், ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க ஷாப், இல்லை உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னா அதுமாரி எதாவது டவுட் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடை ஓப்பன் பண்ணிட்டேன். பட் எனக்கு நான் வந்து கேகே நகரில் இருந்தேன். கேகே நகரில் ஓரளவுக்கு எனக்கு அந்த ப்ளவுஸ் அமௌண்ட், சுடிதார்ஸ் அமௌண்ட்லாம் என்கொயரி பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கரணி ஏரியா திருச்சியில், அதுவும் மெயின் ஏரியா தான். பட் அங்கே நான் நினச்சிட்டேன் எல்லா இடத்தையும் கொஞ்சம் மெயின் ஏரியா தானே, இதே மாதிரி தான் அமௌண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அதை நான் பண்ண பெரிய தப்பு. ஆனால் அங்கே போனால் எல்லாமே அப்படியே ஆப்போசிட். அங்கே அமௌண்ட்டு எனக்கு தெரியல. ஷாப் ஓப்பன் பண்ண முதல் நாள்லேயே ஏண்டா ஷாப் ஓப்பன் பண்ணன்ற அளவுக்கு எனக்கு வந்து என்கொயரிஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறமா தான் யோசித்தேன், சரி நம்ம பக்கத்து கடையில் ஏதாவது விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு கஸ்டமருக்கு கூட அவங்க வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஆனால் ஒரு சுடிதாருக்கு எவ்வளோ, ஒரு மேக்ஸுக்கு எவ்வளோன்னு நம்மளே ஒரு 2-3 கொஷின் கேட்கும்போது அவங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன்.
உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சிஸ்டர், நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்களே தவிர அதுக்கடுத்து நீங்கள் எந்த பதிலுமே அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. நான் கடை ஓப்பன் பண்ண பிறகு நானும் கடையில் வேலை செய்கிற சிஸ்டர் 2 பேர் சேர்ந்து கூட போய் என்கொயரிஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு போல், ஒரு பதிலுமே சொல்லலை. இதில் எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ உங்கள்கிட்டேருந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க இல்லை உங்களோட வேலையை நான் கற்றுக்கிட்டா அதில் உங்களுக்கு ப்ராப்ளம், ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்க்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் என் கடைக்கு எல்லாருமே வந்து என்கொயரி பண்ணாங்க. கேட்குற எல்லா கொஷினுக்கும் நான் பதில் சொன்னேன். ஒருவேளை நான் தான் தப்பாக சொல்லிட்டேனான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். லுக் அவங்களுக்கு அப்படி ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி மறைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பைப்பிங் வந்து நானே தான் அவங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது என்னோடய ஃபினிஷிங். அவங்க பார்த்தீங்கன்னா 5XL சொன்னாங்க இல்லையா, சைஸ் எல்லாம் நல்லா பெரிய, கை பாருங்கள், நல்ல பெரிய உடம்பு தான். அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.